உலகத்தில் மிக இளமையான நாடு, அதிகமான திறமையான நபர்களை கொண்ட நாடு, ஐடியில் தலை சேர்ந்து நிற்கும் நாடு, இன்னும் பல விஷயங்களில் பல துறைகளில் சாதிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த இந்திய நாட்டில் தான் இன்னமும் நம்ம பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறிட்டு இருக்கோம். ரொம்ப மனசை உழுக்குன்னு ஒரு சம்பவத்தை தான் பேச போகிறோம். இன்னைக்கு இந்தியாவில் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய கசப்பான ஒரு உண்மை அப்படின்றத நிறைய சம்பவங்கள் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டிகிட்டு இருக்கு. இந்த பாண்டிச்சேரி ஆர்த்தி பொண்ணை பற்றி நீ பேச போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறோம். பெண் பிள்ளைகளை பெற்றவங்க வயிற்றுலாம் புளியை கரைக்கக்கூடிய ஒரு செய்திகளை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம் கொஞ்சம் நல்லாவே இல்லையா? இந்த ஆர்த்தின்ற ஒரு சின்ன பாப்பா, பாண்டிச்சேரியை சேர்ந்த பிள்ளை, ஒரு அஞ்சாவது படிக்கக்கூடிய பிள்ளை, 9 to 10 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாப்பா விளையாட போகும்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி காணா போயிட்டான். பெற்றவங்க வளவிரிச்சு தேடி எங்கெங்கேயோ பதறி போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அரசு தரப்புலேருந்து தனிப்படை அமைச்சு தேடியும் அந்த பிள்ளையை கண்டுபிடிக்க முடியல. ஒரு 4 நாளைக்கு அப்புறம் சாக்கடையில் சடலமாக சாக்கு மூட்டையில் சுத்தப்பட்டு வீசப்பட்டிருக்கான். இதை பார்த்த பெற்றோர் கதறி அழுது அவர் சாவுக்கான மர்மத்துக்கான காரணம் என்னன்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தாசில்தார் முன்னிலையில் அந்த பிள்ளையோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி கதனதுக்கப்புறம் அரசாங்கம் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி கடுமையான நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லி உறுதி அளித்ததின் பேரில் அவங்க இந்த சடலத்தை கொண்டு போய் இறுதி மரியாதை பண்ணாங்க. காரணம் யார் கேட்டால் ரொம்பவே கேவலமாக இருக்கும். ஒருத்தன் மைனரு, ஒருத்தர் 57 வயசு. அந்த ஆளுக்கு ஆனால் மனுஷனானு தெரில, மனித மிருகங்கள் தான் சொல்லணும்ல. ஒரு பச்சை குழந்தைய இவ்வளவு கூட்டு வாலியல் வன்புணர்வு பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு மனசு இருக்குன்னா அது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் இல்லை? நம்ம நாட்டில் இன்னமும் நம்ம பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. யாரை நம்பி பொம்பளை பிள்ளைங்கள கூட அனுப்புறதுன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம நாடு இருக்குதுன்னு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுற்றி எல்லா நாடுகளையும் பாருங்கள். நம்ம பாகிஸ்தானை கேவலமாக பேசிகிட்டு இருக்கோம். இந்த பாகிஸ்தானில் கூட 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களை பாலியல் வன்புணர்வு பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது தவறான ஒரு அப்ரோச் பண்ணுறாங்கன்னா மரண தண்டனை விதிக்கப்படும். பாகிஸ்தானில் அரபு கண்ட்ரிஸை பாருங்கள் எடுத்து. எந்த கண்ட்ரியில், மிடில் ஈஸ்டில் எந்த கண்ட்ரிலையும் இந்த மாதிரியான தவறை பண்ணிவிட்டு அவன் ஈஸியாக தப்பிச்சு போக முடியாது. ஆனால் நம்ம நாட்டில் நீங்கள் மைனராக இருந்தீங்கன்னா நீங்கள் சீர்திருத்த பள்ளிக்கு போய்க்கலாம். உங்களுக்கு கடைசியில் தையல் கற்றுக் கொடுத்து ஒரு மிஷினை கொடுத்துருவாங்க. நிர்பயா வழக்கில் பண்ணாங்க இல்லையா டெல்லியில்? கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்படணுன்றது தான் என்னோட கோரிக்கை. நம்ம அரசுக்கும் இதை பார்க்குற நம்ம நண்பர்களுக்கும் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, இதை பற்றி அதிகமாக பேசணும். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இவ்வளோ நாள் வீடியோ போடல, கொஞ்ச நாளாக. இது ஏன் போகிறோன்னா, இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஃபெர்னாண்டான ஒரு பொண்ணு 63 நாடு சுற்றுறாங்க. நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம நாட்டில் தான் அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு. ஈவன் ஆப்கானிஸ்தானில் கூட அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே நடக்கலை. ஒரு வெளிநாட்டை சேர்ந்த பெண், ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். அவங்களுக்கு இந்த நிலைமை. ஒரு 7 பேர் கொண்ட கும்பல் அடித்து சரமாரியாக தாக்கி அவங்க ஹஸ்பண்டோட வாயை அடித்து கிழிச்சு கூடாரம் மட்டும் தங்கியிருந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரோட்டு ஓரத்தில் அவங்க விளாகிங் பண்ணுறவங்க. அவங்க ஃபுல்லாக நாடாக சுற்றுறவங்க. அவங்களோட நோக்கம் 66 நாட்டை கம்ப்ளீட் பண்ணுன்றது. 64வது நாடாக நம்ம நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்தாங்க. ஜார்க்கண்டில் அவங்களுக்கு இந்த கொடுமை நடந்திருக்கு பார்த்துங்க. இதுக்கு அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகுது? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ரொம்பவே அதிகரிச்சுட்டு தான் இருக்குது நம்ம நாட்டில். நீங்கள் கொஞ்சம் நாளாகவே கேள்விப்பட்டே இருப்பீங்க. எக்கச்சக்கமாக நம்ம கேள்விப்பட்டே இருக்கோம். இதுக்கு என்ன முடிவு, என்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள் கொண்டு வர போகிறோம்? இந்த பொள்ளாச்சியில் நடந்த கொடுமை எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பொண்ணை பெல்ட்டால் அடிக்கும்போது அண்ணான்ட்டு அந்த பொண்ணு கதறின அந்த குரல் இன்னமும் கேட்டு தான் இருக்குது. நக்கீரன்லேருந்து அதிகமாக அதை எக்ஸ்போஸ் பண்ணி அவங்க போட்ட ப்ரெஷரில் அந்த பையன் மேலே ஆக்ஷன் எடுத்தாங்க அந்த டைமில். இன்றைக்கி அந்த பசங்களோட நிலைமை என்ன பண்ணிட்டுருக்காங்க? அவன் ஜாலியாக இருக்கான். என்ன தான் நம்ம நாட்டில் நடக்குதுன்னு தெரில. தேவையில்லாததுக்கெலாம் கடுமையான சட்டங்கள் போடுறாங்க. விவசாயிகள் போகிறாங்கன்னா அடிக்கிறாங்க போட்டு. விவசாயிகள் நியாயமான கோரிக்கைக்கு அடிக்கிறாங்க. ஸ்டெர்லைட்டில் சுட்டு கொண்டாங்க. இங்கே ஏன் கடுமையான சட்டங்கள் இருக்கக்கூடாது? ஆந்திராவில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நமக்கு தெரியும். ஒரு ரேப் நடந்துச்சு. பெட்ரோல்லாம் நின்றுச்சு. பெட்ரோல் தள்ளிட்டு போகிற வழியில் ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுற மாதிரி கூப்பிட்டு போய் பாலத்துக்கு கீழே வச்சு அந்த பொண்ணை ரேப் பண்ணா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அந்த ஆந்திரா போலீஸு என்கவுண்டர் பண்ணி கொண்டாங்க. அதே இடத்துல கூப்பிட்டு போய் நடிச்சு காட்ட சொல்லி, என்னென்ன நடந்து செஞ்சு காட்ட சொன்ன மாதிரி சொல்லி சுட்டு கொண்டாங்க அந்த பாலத்துக்கு அடியில். அடுத்த நாள் மக்கள் அந்த பாலத்து மேலேருந்து பூவை தூவி அந்த போலீஸை கௌரவிச்சாங்க.
மக்களுக்கு இந்த எண்ணம் இருக்குது. மக்கள் வந்து நீதி வேணும்னு நினைக்கிறாங்க. அரசாங்கம் என்ன செய்ய போகுது? இதுக்கு நீதித்துறை என்ன செய்ய போகுது? கடுமையான சட்டங்கள் எப்போ கொண்டு வர போகிறீங்க? இந்த பொண்ணை நினச்சா ரொம்ப கதி கலங்குதுங்க. அந்த பொண்ணு ஃபோட்டோவை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. ரொம்ப சின்ன பிள்ளை. எனக்குலாம் ரொம்ப கஷ்டம், தூக்கமே வரமாட்டேது நினச்சா. எல்லாருமே இந்த சொசைட்டியில் வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லார் வீட்லேயும் பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன பாதுகாப்பு? நம்ம செய்ய வேண்டியது ஒன்று, இதை பற்றி அதிகமாக பேசணும். உங்கள் சோஷியல் மீடியாவில் பேசுங்க. இந்த வெளிநாட்டு பயணி சொன்னோம் இல்லையா, 66 நாட்டை சுற்றி வரணும்னு நினச்சி இந்தியாவில் வந்து பலாத்காரம் பண்ணப்பட்டாங்க, அடித்து துன்புறுத்தப்பட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பொண்ணு கொடுத்த வாக்குமூலம் அவங்களுடைய நோக்கம், அந்த நபர்கள் குற்றவாளிகளுடைய நோக்கங்கள் ஃபுல்லாமே இந்த பாலியல் வன்புணர்வுலேயே தான் இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு தவறானது அப்ரோச் தான் ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும். நம்ம கல்வி முறையில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்படணுன்றது என்னுடைய வேண்டுகோள். சரியா? பாலியல் கல்வி பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நமக்கு தான் எல்லாமே தெரியுமே, எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க இன்டர்நெட்டில் நினைக்காதீங்க. ஒரு விஷயத்த வந்து பாசிட்டிவாகவும் தெரிஞ்சுக்கலாம், நெகட்டிவாக தெரிஞ்சுக்கலாம், தப்பான வழியில் தெரிஞ்சுக்கிறாங்க எல்லாத்தையுமே. நிறைய போதை பழக்கங்கள் அதிகமாக இருக்குது. ரொம்ப நம்ம ஊரில் கஞ்சா அதிகமாக பெருகி போச்சு. தண்ணி அடிக்கிறாங்க பசங்க, ரொம்ப தண்ணி அடிக்கிறாங்க. கஞ்சா ரொம்ப அதிகமாகிட்டு போதை வஸ்துக்கள் பயங்கரமாக பயன்படுத்துகிறாங்க. பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பேர்லாம் சொல்ல விரும்பலை. எனக்கு இதில் கொஞ்சம் அனுபவம் இருக்குது. இந்த பசங்க பழகி பேரண்ட்ஸ் கண்டுக்க மாட்டுறாங்க. பசங்க பாட்டுக்கு ஃபுல்லாக ட்ரக் யூஸ் பண்ணுறது ரொம்ப மோசம். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பேசினா ரொம்ப எங்கேயோ போகும். இதெல்லாம் மோசமாக இருக்கிறதுனால தான் நிறைய கொள்ளை இந்த மாதிரியான காரியங்கள்லாம் அதிகமாக நடக்குது. இந்த மாதிரி தவறான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்க காரணம் இந்த மாதிரி கஞ்சா, இந்த மாதிரி போதை பழக்கங்கள் தான். கொலை நடக்கிறத பாருங்க, அதிகமாக இப்போ வந்து சின்ன பசங்க 14-15 வயசு உள்ள பசங்க தண்ணியை போட்டு கஞ்சா அடிச்சுட்டு கொலை பண்ணுறாங்க ஈஸியாக போயிட்டு. பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்குது. காரணமும் இதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதை எப்படி ஸ்டாப் பண்ணணும், அரசாங்கம் என்ன மாதிரியான தண்டனை, இந்த ஆர்த்தி பாப்பாவுடைய கொலைக்கு சம்பந்தமான அந்த குற்றவாளிகளுக்கு அரசாங்கம் என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன நீ நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ஒரே ஒரு உதவி உங்கள்கிட்ட கேட்குறேன். #JusticeForAarthi அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சோஷியல் மீடியா பேஜில் போயிட்டு இதை ஷேர் பண்ணுங்கள். #JusticeForAarthiன்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் ஷேர் பண்ணுவோம். இது ஷேர் பண்ண தான் அரசாங்கத்துக்கு தெரியப்படும். நிறைய விஷயங்கள் இது மாதிரி ட்ரெண்ட் ஆகி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்களில் ப்ரெஷர் போடுங்க. சோஷியல் மீடியாலேருந்து இன்டர்நெட்லேருந்து ப்ரெஷர் போடுங்க. நிறைய விஷயங்கள் மீடியாவில் வராது. சரிங்களா? அந்த வெளிநாட்டு பயணியை தவறாது பண்ணாங்க இல்லையா, அவங்கள பற்றின நியூஸ் வந்து ரொம்ப மீடியா சேனலில் வரவே இல்லை. இங்கிலீஷ் சேனல்ஸில் தான் ரொம்ப வந்திருக்கு. சோஷியல் மீடியா நம்ம கையிலக்கூடிய ஆயுதம், அதிகமாக பயன்படுத்துங்க. இது அதிகமாக வந்து இன்ஸ்டாகிராம், உங்கள் ஃபேஸ்புக், யூடியூப் சேனல், கமெண்ட் செக்ஷன், நம்ம கமெண்ட் செக்ஷன் எல்லாத்துலேயும் #JusticeForAarthiன்னு சொல்லிட்டு போடுங்க. நல்ல ஒரு இந்தியாவை, நல்ல சமுதாயத்தை நம்ம தான் உருவாக்கணும். நம்ம பொறுப்பு தான். சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். நன்றி.